புத்தகம் 21வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 21 1 நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கழுது குட்டியும் கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் என்ன பண்ணணும், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லி எத்தனை பேர் அனுப்புகிறாரு? 2 சீஷர்களை அனுப்புகிறார். இந்த சம்பவத்தை நம்ம கேட்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, எதுக்கோ கழுதையும் கழுதை குட்டியும் அவுத்துட்டு வர சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை போல் இருக்குது. பொதுவாக ஒரு கழுதையை ஓட்டிக்கிட்டு வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? ஒரு கழுதை வருது, இல்லை ஒரு கழுதை குட்டி வருதுன்னு நம்ம என்ன நினைப்போம்? எதையோ பண்ண போகிறோம் அந்த கழுதையை வச்சு. கழுதை ஏதாவது ஒரு சமயம் அந்த கழுதை மேலே ஏற்றலாம், இல்லைன்னா அந்த கழுதையை கூட்டிகிட்டு போயிட்டு குளிப்பாட்டலாம், எதனா ஒன்று பண்ணலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் போல் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இது எதுக்காக ஆண்டவர் இந்த கழுதையை கொண்டு வர சொல்லுகிறாருன்னா, இந்த கழுதை குட்டி மேலே இவர் ஏறி அந்த எருசலேம் வீதிகளில் கடந்து போகணும். அதுக்காக கொண்டு வர சொல்கிறார். எதுக்கு அந்த வீதிகளில் நடந்து போகணும் அப்படின்னா, அவர் ஒரு ப்ராசஷன், அது ஒரு ப்ராசஷன், ஊர்வலம் மாதிரி அவர் போகிறாரு. ஜனங்களெல்லாம் அவருக்கு பின்னாடி போகிறாங்க. அது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, அறிவிக்கிறாங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுது. என்னென்னா, அவர் ராஜாதி ராஜாவாக வராரு. அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் ராஜாவாக வருகிறார். இவர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி வராரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ராஜா எதில் வருவாங்க? ஒரு ராஜா ஒரு தேசத்துக்குள்ளே வரணும்னா பெரிய சேரியட்டில் வருவாங்க, பெரிய குதிரையில் வருவாங்க, ராஜ வஸ்திரத்தை தரித்தவர்களாக வருவாங்க. அப்படி தான் ராஜாக்கள் வருவாங்க. அவங்க வரும்போதே அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், பயம் உண்டாகும். அது மாதிரிலாம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு குதிரை வருது, ராஜா ஏறி வராரு. சும்மா ஒரே ஒரு குதிரை மட்டும் வருமா? சொல்லுங்கள். முன்னாடியும் குதிரை வரும், பின்னாடியும் குதிரை வரும். அது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். ஜனங்களெல்லாம் பயப்படுவாங்க. ஒரு கழுதை வருது ஒரு வீதியில், தெருவில், நம்ம தெருவில் ஒரு கழுதை வருது, ஒரு கழுதை குட்டி வருது அப்படின்னா நம்ம யாருன்னா பயப்படுவோமா? பயந்து அலறி அடித்து போய் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி ஒளிவுமா? கண்டிப்பாக ஒளிய மாட்டோம், பயப்பட மாட்டோம். நம்ம ஒரு காலம் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக வராரு. ஆனால் ராஜாதி ராஜாவாக தான் வராரு, சிம்பிளாக வராரு. யாருக்கும் பயம் இல்லை, யாருக்கும் கலக்கம் இல்லை, யாருக்கும் படபடுப்பு இல்லை, வராரு. இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல். அப்போ இந்த கழுதை மேலே, கழுது குட்டி மேலே வராருன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, அவர் வருகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்தின் தேவன். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ராஜா தான். ஜனங்களை எப்படி அடக்கி ஒடுக்கி நான் ராஜாவாகிறாரா? இல்லை. தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி அவர் ராஜாவாக இருக்கிறாரு? அதிகாரம் பண்ணி அவங்கள அடக்கி ஒடுக்கி அவங்கள துன்பப்படுத்தி சங்கிலிகளை போட்டு நான் சொல்கிறபடி தான் நீங்கள் செஞ்சாகணும், அப்படிலாம் அவர் ராஜாவாகலை. அவருடைய அன்பின் கயிறுகளால் என்ன பண்ணுறார்? கட்டி இழுக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அன்பினால் என்ன பண்ணுறார்? காரியங்களை அவர் செய்கிறார். சமாதானமாக எல்லா காரியங்களும் அவர் செய்கிறார். ஆயுதம் கிடையாது, வெப்பன்ஸ் கிடையாது, வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. சமாதானத்தின் தேவனாய் தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்புகிறாங்க ஜனங்களும். என்ன பண்ணுறாங்க? ஓசன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அதிக சத்தமாக கூப்பிடுறாங்க. ஓசன்னா என்னன்னா, ஆண்டவரே எங்களை ரட்சிங்கன்னு அர்த்தம். எங்களை ரட்சிங்க, எங்களை விடுதலை பண்ணுங்க. ரொம்ப நாளாக யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு யார் கிடையாதுன்னா ராஜா கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜா, ஒரு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜா, அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக சிதேக்கியா ராஜா. அந்த ராஜாவுக்கு அப்புறம் ராஜா கிடையாது. இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்கிறது யார்? ரோமர்கள் ஆளுகை செய்கிறாங்க.
இவங்க மனசு ஏங்குது, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வரமாட்டாரா, எங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ராஜா வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்குது. என்றைக்குனா ஒரு நாள் ஒரு ராஜா நமக்காக வருவார். அந்த ராஜா தான் மேசியா, அந்த ராஜா தான் கிறிஸ்து. கிறிஸ்து வேற, மேசியா வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். எபிரேய மொழியில் மேசியான்னு சொல்கிறோம், ஆமாம், கிரேக்க மொழியில் கிறிஸ்துன்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். எபிரேய மொழியில் மேசியா, கிரேக்க மொழியில் கிறிஸ்து, ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். அப்போ முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு காரியம், மோசே தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு காரியம். மேசியா ஒருத்தர் வருவார், கிறிஸ்துவானவர் ஒருத்தர் வருவார், அவர் உங்களை விடுதலை பண்ணுவார்ன்ற காரியங்கள்லாம் பல தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதப்பட்ட ஒரு காரியம்தான். அதனால் ஜனங்களுக்கு நல்லா தெரியும், நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், நமக்காக ஒரு ராஜா ஒருத்தர் வருவார், அவர் தான் மேசியா. அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் காத்துன்னு இருக்கிறாங்க. கடைசியாக தெரியுது, கிறிஸ்து வரும்பொழுது தெரியுது, இயேசுவானவர் வராரு, கழுதை மேலே வராரு, கழுதை குட்டி மேலே வராரு. ஜனங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷம், இவர் தான் எங்களுக்கு ராஜா, இவர் தான் எங்களை ஆளுகை செய்ய போகிறார், அதெல்லாம் நம்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பாருங்கள், அவர் இந்த கிறிஸ்துவான சிலுவையில் அறையப்பட போகிறார் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரிந்த போது அப்போ தான் அதை மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கிடையாது, இவர் கிடையாது, இவர் கிடையாது. அது வரைக்கும் ஓசானா பாடுறாங்க, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் எல்லாம் பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சிலுவைக்கு போகிற நேரத்தில் ரோமர் போர் சேவகர்கள் அவர்களை பிடித்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இவர் இல்லை போல். மேசியாவாக இருந்தால் என்ன பண்ணுவார், ரோமர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை சப்டியூ பண்ணி இவர் தான் வந்து மேலோங்கி நிற்கணும், அவர் தான் உண்மையான மேசியா. என்ன இந்த மேசியா, ஒரு மேசியா நம்ம நினச்சோமே, ஓசானன்னு பாடணுமே, வஸ்திரங்களெல்லாம் விரித்தோமே, ஆனால் வந்து ரோமர்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, சிலுவில் அறைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, இவர் இல்லை போல. ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தேகம் உண்டாயிடுச்சு. அது வரைக்கும் நம்புகிறாங்க, ஜனங்கள்லாம் பாடி துதிக்கிறாங்க, அவரை ஓசனா ஓசனா சொல்லி துதிக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஏன் அப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, இது தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அது அவங்களுக்கு நல்லா தெரியுது, தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதல்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கே அந்த தீர்க்க தரிசனம் வருது, சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு போகலாம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஜனங்களுக்கு நல்லா தெரியுது, ராஜா வருவார். அந்த ராஜா எது மேலே வருவார், கழுதை மேலேயும் கழுதை குட்டி மேலேயும் ஏறி வருவார்ன்றது ஜனங்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா என்ன நினச்சிருப்பாங்க, பைபிளில் வந்து தீர்க்க தரிசன புத்தகத்தில் கழுதையின் மேலே வராருன்னு சொல்லியிருக்கேன், கழுதை குட்டி மேலே வராரு சொல்லியிருக்காரு, அப்போ கரெக்டு தான். இந்த கிறிஸ்து, இந்த மேசியா கழுதை மேலே தான் வராரு, அப்போ கண்டிப்பாக இவர் தான் ராஜா. அதெல்லாம் நம்புகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது என்ன ஆயிடுச்சு, இவர் இல்லையோ, இவர் கிடையாது போல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஜனங்களுக்கு நல்லா தெரியுது, தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசனம் மேலே உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அதனால தான் அவங்களுக்கு நல்லா தெரியுது, இவர் தான் மேசியா அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம சண்டே கிளாஸில் மார்னிங்கில் எத்தனை பிள்ளைங்க அட்டன் பண்ணுறாங்க? சின்ன பிள்ளைங்க கை தூக்குங்க பார்ப்போம். சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களாம் 1 2, பெட்டினா 3, அப்புறம் சோஃபி எங்கள் ஆளை காணும் 4,
சோஃபி 5 பேர் தான் இருக்கீங்க. ஃபியோனா மொத்தம் 6 பேர். உங்கள் 6 பேருக்கும் ஒரு சின்ன டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா, அடுத்த வாரத்தில் இது மனப்படமாக நீங்கள் சொல்லணும். இந்த வசனத்தை, இந்த வசனம் சகரியா சொல்லுங்கள் எல்லாம். சகரியா 9:9 மனப்படமாக சொல்லணும். மனப்படமாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும். ஆமென். சரி, இப்போ நம்ம மத்தேயுக்கே போயிடுவோம். மத்தேயு 21 போயிடலாம். 2வது வசனத்தில் இப்படி நம்ம வாசிச்சோம்ல, அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. கழுதை குட்டி இருக்குது. ஒரு 2 பேர் வந்து இதை நாங்கள் அவுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுருவோமா? நீங்கள் யாருங்க, இன்னும் திடீர்னு வரீங்க, அவுத்துட்டு போகிறேன்றீங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எதுக்குங்க கழுதை அவுக்குறீங்க, கழுதை குட்டி அவுத்துட்டு போகிறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள். அவன் என்ன பண்ண மாட்டான், அடுத்த ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன். என்ன ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் உடனே கொடுத்துடணுமா? இது எப்படி நடக்கும்? அதுக்கு தான் ஆண்டவர் வந்து காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் வந்து நம்முடைய பிதா வந்து பார்த்திங்கன்னா நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சபையினுடைய பெயர் என்ன சொல்லுங்கள்? யெகோவா ஈரே சபை. ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு போகிறார், மலைக்கு பலி செலுத்துறதுக்கு கூப்பிட்டு போகிறார். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் ஈசாக்கை எப்படியாவது பலி செலுத்திடணும்னு சொல்லி ஆண்டவரோட நோக்கமா? இல்லை. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஈசாக்கை பலி செலுத்தணுன்றது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல பலி செலுத்துறதுக்காக வரான். கண்டிப்பாக அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும்ன்றதான் ஆண்டவருக்கு தெரியும். என்ன பண்ணி வச்சுருந்தேன்? முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடாவா ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். ஆயத்தப்படுத்தி அங்கே இருக்குது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட யோவான்ஸ்தான்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு போகிறாரு. அடுத்த வாரம் நம்ம சபையில் ஞானஸ்தானம் ஆராதனை இல்லை பாருங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசி வச்சிடுறார். யார் வருவாங்க உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, யார் வருவாங்க, அதுக்கு என்ன அடையாளம் எல்லாம் சொல்லிடுறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் யார் மேலே வந்து இறங்குறாரோ அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் வந்து பேசி வச்சிருக்கிறார் யோவான்ஸ்தானன்கிட்ட, தீர்க்கதரிசிக்கிட்ட. இப்படி தான் காரியங்களை நமக்காக ஏற்கனவே முன்னதாகவே அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய திட்டத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருக்கும் பொழுது நமக்கான காரியங்களை ஏற்கனவே அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அதே பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் செய்து முடித்திருக்கிறார்னே வரும். நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய சித்தத்தில் வாழும்போது, அவருடைய திட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கான காரியங்களை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து இருக்கிறார். எல்லாவற்றையும் முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு இருக்குது, ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆவிக்குரிய உலகம், அப்புறம் இந்த உலக பிரகாரமான மாம்ச உலகம் 2 இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் என்னெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சோ அதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் முன்னாடியே அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரா? பிறந்தார்னா பிறந்துட்டார். ஆனால் இன்னும் பிறக்கவே இல்லை. எத்தனையோ நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்பதாக சொல்லிட்டார் பிறந்துட்டாருப்பா அப்படின்னா அது ஏற்ற காலத்தில் அது வந்து என்ன பண்ணும்? வெளிப்படும்.
அவருக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதே போல் ஆண்டோடைய திட்டத்தில் இருக்கும்பொழுது, அப்படி சித்தத்தில் இருக்கும்பொழுது நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம், யோவான் 8:29 வாசிங்களேன். யோவான் 8:29 சீக்கிரம் வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. பிதாவுனுடைய சித்தத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, பிதாவுனுடைய சித்தத்தை செய்கிறவனா நான் இருக்கும் பொழுது பிதா என்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார். தேவன் எனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார், செய்வார், செய்ய போகிறார். எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருக்கும் பொழுது நமக்கான காரியத்தை எல்லாவற்றையும் செய்கிறார். இங்கே சொல்கிறார் நீ போன்றாரு, அங்கே பேசிட்டேன்றாரு. ஹல்லேலூயா. கொர்நேலியோட வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோமா இல்லையா? கொர்நேலியோட வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு? இவங்க கிளம்பி போகிறாங்க. கொர்நேலிய ஒரு 4 பேர் வேலைக்காரன் அனுப்புகிறாங்க. அங்கே பேதுருக்கிட்ட முன்னாடியே பேசிடுறாரு, இந்த மாதிரி வருவாங்க 4 பேர் உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லி பேசிடுறாரு. இங்கே அனுப்புகிறவர் அங்கேயும் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ போன்னு சொன்னார்னா உனக்கான காரியத்தை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்முடைய ஆண்டவர். நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அப்படி தான் அங்கேயும் அவர் செய்திருக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னா, கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். மற்ற சுவிசேஷ புத்தகம்லாம் வாசி பாருங்களேன், மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா கழுதை குட்டின்னு வரும். என்ன வருது? கழுதை குட்டி. கழுதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுருக்கும். அது ஒரு கழுதைன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பெரிய கழுதைன்னா அந்த கழுதை நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வேலை செஞ்சுருக்கோம், நிறைய சுமை மூட்டைகள் அது மேலே வச்சுருப்பாங்க, நிறைய பேர் ஏறி போயிருக்கலாம், நிறைய காரியங்களை அது செஞ்சுருக்கும். கழுதை குட்டி ஃப்ரெஷ்ஷு. கழுதை குட்டி அதில் யாரும் சொல்லும் போது தான் சொல்கிறேன், ஒரு வாரம் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டி அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நான் யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவர் இது என்ன பிரசங்கம் எடுக்கிறது, எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் மைண்டில் வருது. ஆண்டவர் ஏன் அந்த கழுதையே தெரிந்து கொண்டார்? கழுதை குட்டியே தெரிந்து கொண்டார். வேறு ஏதாச்சும் ஒரு மிருகத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கலாமா? வேறு ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு அனிமலை வந்து தெரிந்து கொண்டிருக்கா? ஆண்டவர் வந்து கழுதை குட்டியே வந்து தெரிந்து கொண்டார். என்ன நோக்கம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு கழுதையை பற்றி ஞாபகம் வந்துச்சு. பைபிளில் ஒரு இடத்துல ஃபேமஸான ஒரு கழுதை இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா? சொல்லுங்கள். பிலேயம். அந்த கழுதை எவ்வளோ நல்ல கழுதை பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு கழுதை வந்து பாருங்கள், ஒரு இஸ்ரவேலையே காப்பாற்றுச்சு. ஒரு கழுதை ஒரு இஸ்ரவேலையே காப்பாற்றுச்சு. ஆனால் அந்த கழுதை ரொம்ப உண்மையுள்ள கழுதை. ஆனால் அந்த கழுதை மேலே இருந்த ஆள் சரி கிடையாது. அந்த கழுதை மேலே இருந்த ஆள் வந்து அந்த இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் இந்த கழுதை ரொம்ப நல்ல கழுதை, அது சுமக்கிற கழுதை. எவ்வளோ வேலை வாங்கியிருப்பான் பாருங்கள், நல்ல ஆளே கிடையாது இந்த பிழையாமல். அந்த கழுதை எவ்வளோ கொடுமையாக படுத்தியிருப்பான், எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான், எவ்வளோ சுமையை சுமத்தியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஒன்றும் சொல்லலை, எதையுமே பண்ணலை. ஒரு மாதிரி வேறு மாதிரி நடந்து கொள்ளலை, வித்தியாசமாக நடந்து கொள்ளலை. அது அப்படியே சாதுவாக இருக்குது, அவன் சொல்கிறபடிலாம் கேட்குது. இந்த கழுதைக்கு மேலே இருக்கிற இந்த பிழையம் சரி கிடையாது. என்ன பண்ணுறான்? பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு போகிறான். இது தடுக்குது, போக விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுது? இந்த கழுதை தடுக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு தான் என்னமோ தெரியல, ஆண்டவர் வந்து இந்த கழுதை ஒரு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தது.
சபிக்கக்கூடாதபடிக்கு அந்த பிழையாமை தடுத்து நிறுத்துச்சே அப்படின்னு கூட ஆண்டவர் வந்து இந்த கழுதையை தெரிந்து கொண்டாரு. தெரியல, எவ்வளோ நல்ல கழுதை பாருங்களேன். யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னாகும் 22க்கு போயிடலாம், வேக வேகமாக வாசிக்கலாம். என்னாகும் 22வது அதிகாரம் 21க்கு போயிடுவோமா பாருங்கள். பிலேயாம் காலமே எழுந்து நானே படிக்கிறேன், தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி என்னத்தை கட்டி வச்சேன்னு தெரில, எவ்வளோ வெயிட் இருக்குமோ தெரியல. கவனிங்க, நல்லா கவனிங்க. சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா. கழுதை மேலே இவனும் போகிறான், ஒரு தேவனுக்கு கோபம் உண்டாகுது. ஏன்னா போகிற காரியம் சரியில்லாத காரியம். இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு போகிறான். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய இருந்தார்கள். வேலைக்காரர் எத்தனை பேர்? பைபிளில் பாருங்கள், எல்லாமே வித்தியாசம் 2 பேர், 2 சீஷர்கள், 2 நிறைய வரும். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு கழுதையை வழியில் திருப்ப பிழையம் அதை அடிக்கிறான் பாருங்கள் அந்த கழுதையை. அது கர்த்தருடைய தூதனானவர் முன்னாடி நிற்கிறத பார்த்து பயந்து என்ன பண்ணுது, வழி விலகி போகுது. இவன் கோபம் வருது பிழையாமுக்கு, நீ எப்படி இது மாதிரி நீ சரியான பாதையில் போகாமல் வழி தப்பி போகிறேன்னு அடிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமை ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடிக்கிறேன். 2வது முறையும் அடிக்கிறேன். 2வது முறை இந்த கழுதையை எவ்வளோ டார்ச்சர் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடினால் அடித்தான். மறுபடியும் அடிக்கிறான் பாருங்கள். எவ்வளோ அடியும் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவனை போக விடாமல் தடுக்குது. உடனே கர்த்தர் கழுதின் வாயை திறந்தார். ஒரு மிருகம் பேசியிருக்குது பாருங்கள். பைபிளில் வேறு எந்த மிருகமாவது பேசியிருக்குங்களா சொல்லுங்க? சர்ப்பம் பேசிச்சு இல்லை, அதுக்கப்புறம் வேறு என்ன பேசிச்சு சொல்லுங்க? கழுதை பேசுது. ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பேச வச்சவர் ஆண்டவர். அந்த கழுதையை பேச வச்சவர் ஆண்டவர். அந்த சர்ப்பத்தை பேச வச்சது பிசாசு இல்லை, இந்த கழுதையை பேச வைத்தவர் கர்த்தர். கர்த்தருக்கே பொறுக்கல. அந்த கழுதையின் வாயை என்ன பண்ணுறாரு, திறக்கிறார். உடனே கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. மேக்ஸ்லாம் தெரியுது கழுதைக்கு இல்லை, கால்குலேட் பண்ணுது. 1 2 3ன்னு சொல்லி கரெக்டாக கணக்கு சொல்லுது கழுதை. 3 தரம் அடிச்சிங்க, நான் என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்குது, நான் என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, இவனும் சேர்ந்து பேசுகிறான் பாருங்கள். அவனுக்கு ஆச்சரியமே வரல. என்னடா அது கழுதை பேசுது திடீர்னு, கழுதையோட வாயை கர்த்தர் திறந்துட்டாரு, என்னமோ நடக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் யோசிக்கல. இவனும் என்ன பண்ணுறான், கான்வர்சேஷன் பண்ணுறான். அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வா, என்னை ரொம்ப கிண்டல் பண்ணி, என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக போச்சா, இப்படி போகிற அப்படி போகிற நேராக போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி பேசுகிறான். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். பட்டயம் மட்டும் இருந்திருந்தா இப்போவே என்ன பண்ணியிருப்பேன், உன்னை கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கழுதையை பார்த்து சொல்கிறான். கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? ஒரே ஒரு பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு கார் வச்சுருப்பாங்க. கார் வாங்கினதில் ஒரே காரில் போவாங்க. ஒரு பைக் வச்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, அதே ஒரே பைக்கில் போயிடுவாங்க. வேறு பைக்கே மாற்றலை, வேறு காரே மாற்றலை. அது மாதிரி இந்த கழுதை இவன் மாற்றவே இல்லை. இந்த கழுதை தான் ஆரம்பத்திலேருந்து இவனுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு. இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகில நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிழையாமன் கண்களை, அப்போ தான் கர்த்தர் பிழையாமனுடைய கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அல்லேலூயா.
பாருங்கள், அப்போ தான் அவன் கண்ணு திறகுது. இப்போ ஒரு கழுதை வந்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு தன்னுடைய எஜமான அனுமதிக்கவில்லை. தன்னுடைய எஜமான அனுமதிக்கலை, அது விரும்பலை. அதனால தான் என்னமோ தெரியல, ஆண்டவர் வந்து ஒரு கழுதையை தெரிந்து கொள்கிறார். இது ஏற்கனவே நிறைய சுமை சுமந்த ஒரு கழுதை, விளையாமை சுமந்த ஒரு கழுதை. இங்கே பார்த்தீங்கன்னா கழுதை குட்டின்னு வருது. இது வரைக்கும் யாரும் ஏறிராத கழுதை குட்டி மேலே இயேசு கிறிஸ்து ஏறி போனாராம். அல்லேலூயா. கழுதனுடைய குணத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. அதாவது நாய் வந்து நன்றியுள்ள ஜீவன் நம்ம சொல்லுவோம். நன்றியுள்ள மிருகம் எது? நாய். அது எப்படி நன்றியுள்ள மிருகமாக இருக்குது? அதுக்கு நம்ம பிஸ்கெட் போடுறோம், சாப்பாடு போடுறோம், எலும்பு போடுறோம், கறி போடுறோம், எல்லாம் போடுறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நமக்கு நன்றியாக இருக்குது. அந்த கழுதை பாருங்கள், கழுதை. ஆனால் அந்த நாய் வந்து எதையும் சுமக்கலை, சாப்பிட்டுட்டு நன்றியாக இருக்குது இல்லை. ஆனால் இந்த கழுதை சுமக்குது, நம்முடைய சுமையை சுமக்குது, நம்ம வைக்கிற பாரத்தெல்லாம் சுமக்குது, எல்லாத்தையும் சுமந்துட்டு ஒரு கழுதை வந்து பாருங்கள் எஜமானுக்கு எப்படி இருக்குது? நன்றியுள்ள ஒரு ஜீவனாக இந்த கழுதை இருக்குது. ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பைபிளில், இந்த கழுதை வந்து ஒரு நல்ல சுத்தமான மிருகம் கிடையாது. இந்த கழுதை ஒரு சுத்தமான மிருகம் கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த கழுதை குறித்து ஒரு 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 கட்டளை கொடுத்துருந்தார். அந்த கட்டளை நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 13வது அதிகாரம். யாத்திரையாகமம் 13வது அதிகாரம் 12வது வசனம். போதும். ஆண்டவர் சொல்கிறார், கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்கள் தலையீற்றனத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவையில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுடைய தலைச்சன்களும் என்னுடையதுன்றார் ஆண்டவர். மிருக ஜீவன்களுடைய தலைச்சன்கள் கூட என்னது தான், நீ வந்து என்ன பண்ணும், பலி செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த கழுதையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த கழுதை வந்து அது அவ்வளோ சுத்தமான ஒரு மிருகம் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணிக்கொன்றார். கழுதையை இங்கே எடுத்துகிட்டு வந்துடாத, கழுதை தலைச்சன் குட்டி தான், அந்த குட்டி இங்கே எடுத்துகிட்டு வராத, அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, அது சுத்தம் இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக நீ ரீப்ளேஸ் பண்ணுன்றார். என்ன சொல்கிறாரு? கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. ரீப்ளேஸ் பண்ணு, கழுதை குட்டிக்கு பதிலாக என்ன பண்ணு, ஒரு ஆட்டுக்குட்டியை மாற்று வை. அப்படி உன்னால் பண்ண முடியலையா, அதன் கழுத்தை முறித்து போடு அப்படின்றார். உன்னால் மீட்க முடியல அப்படின்னா என்ன பண்ணு, கழுதை வேணாம், கழுதையை முறித்து போட்டுருன்னு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மத்தேயுல நம்ம வாசிக்கும் பொழுது கழுதை குட்டின்னு வருது. இயேசுவானவரை குறித்து சொல்லும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு வருது. ரொம்ப ரொம்ப லிங்க் இருக்குது பாருங்கள். கழுதை குட்டி, தேவ ஆட்டு குட்டி, எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள், எவ்வளோ ஒரு லிங்க் ஆகுது பாருங்கள். நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள். நம்மெல்லாம் சுத்தமான ஆட்களே கிடையாது, பரிசுத்தமான ஆட்களே கிடையாது. நம்ம எல்லாம் வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னா, செழித்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணப்பட வேண்டும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படும்? தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்குள்ளே வரணும், அவரை சுமக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காரியங்களை சுமந்தோம், நிறைய பேர்டனை அதான் அந்த கழுதை குட்டி. இப்போ ஆண்டவர் கழுதை குட்டி மேலே வரார். பார்த்தீங்கன்னா கழுதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாம், கழுதை வந்து நல்லா கவனிங்க. போர் அடிக்குதுங்களா? கழுதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாடு மாதிரி வச்சுக்கிங்களேன். பழைய ஏற்பாடு, கழுதை குட்டி புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் நிறைய பேர்டன் இருந்துச்சு. இதை செய்ய, அதை செய்ய, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், அதெல்லாம் செஞ்சு டயர்டாயிட்டாங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதுலேயும் அவர் ஏறினார் தான், கழுதை மேலே ஏறினார், கழுதை குட்டி மேலே ஏறி இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டவரும் இயேசு கிறிஸ்து தான்.
தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டவரும் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அதில் டயர்ட் ஆகிட்டாங்க. சுமந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொன்னார். வேற எங்கேயும் போய் சொல்லலை. இஸ்ரவேலர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்தார். நிறைய பாரம் கஷ்டத்தை சுமக்கிறாங்க. நீங்கள் வாங்க, நான் வந்துடுறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே சுமத்தி கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் செய்கிறேன்றார். அதுதான் புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். ஹல்லேலூயா. இப்போது ஃப்ரெஷ்ஷு புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இனி நீ சுமக்க தேவையில்ல, உனக்காக நான் சுமக்கிறேன், உன் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். நீ ஒரு கழுதைக்குட்டி மாதிரி தான் இருக்கிறோம், அசுத்தமானவர்கள் தான். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்கள். நம்ம விரும்பத்தக்கவர்களாக இல்லை, விரும்பத்தக்கவர்கள் அசுத்தம் நிறைந்தவர்களாக இருந்தோம், உலகத்தில் தான் இருந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போது நம்ம விசேஷமானவர்களாக மாறிட்டோம். எப்படி விசேஷமானவர் மாறிட்டோம் அப்படின்னா, தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக வந்துட்டார், நமக்குள்ளே வந்துட்டார். அவரை சுமக்கிற பாத்திரங்களாக நம்ம மாறினபடினால இந்த உலகத்தில் நமக்கு கனம் உண்டாகிவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷ புத்தகத்துக்கு போயிடுவோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். யோவான் 1வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். இருபத்தி 29 வாசிக்கிறோம் பாருங்கள். யோவான் 1வது அதிகாரம் 29. இந்த 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வசனங்கள். வருகிறவர், போகிறவர், ஏறுகிறவர், இறங்குகிறார், இப்படியே திரும்ப வரும் பாருங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம், தேவ ஆட்டுக்குட்டி மேசியா எப்படி இருப்பார்ன்றது அவருக்கு எல்லாமே அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் வரும்பொழுது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், 30, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். கரெக்டாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? எனக்கு கூட இவரை தெரியாதுப்பா, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் சொல்கிறாராம், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். தேவ ஆவியானவர் அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால தான் கரெக்டாக அவர் வரும்போது சொல்கிறார், அந்த அடையாளத்தை வச்சு தான் சொல்கிறார், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றார். 34 பாருங்கள். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். எனக்கு எப்போ தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லி சாட்சி சொல்லிக்கிட்டே அவர் வராராம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இவருடைய இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை பாருங்கள், என்ன சொல்கிறாரு, இயேசுவை அடையாளம் காட்டி இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அவர் கூட இருந்த ஆட்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அவரை பின்பற்றி செல்கிறாங்க. இவர் நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்ல. இவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவின் அண்டைக்கு என்ன பண்ணுறாரு, தம்முடைய சீஷர்களாக இருந்தாலும் போங்கன்னு அனுப்பி வைக்கிறார். இயேசுவை பின்பற்றுங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் என்னிலும் வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான தேவ மனுஷனுடைய இருதயம் என்ன தெரியுங்களா, ஜனங்களை கிறிஸ்துவுக்கு பின்னாடி நம்ம போகுவதற்கு நாம் நடத்த வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக அவள் மாறும்படிக்கு நாம் நடத்த வேண்டும். அவர் அண்டைக்கு, கிறிஸ்துவன் அண்டைக்கு நாம் நடத்தி செல்கிறவர்களாக இருக்கணும். அதை ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய தலைய கடமை. இயேசு திரும்பி அவர் பின் செல்லுகிறதை கண்டு பாருங்கள், அதை படிக்கும் பொழுது ஒரு இப்படி யோசிச்சேன் பாருங்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் வருகிறதை கண்டா, செல்லுகிறதை கண்டா? அப்போ இது யார் சொல்கிற மாதிரி இருக்குது, யார் சொல்கிற மாதிரி இருக்குது?
இயேசு சொல்கிற மாதிரி இல்லை. யார் சொல்கிற மாதிரி இருக்குது? யோவான் சொல்ற. ஏன்னா இங்கேருந்து அனுப்பி வைக்கிறார், போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு இயேசு தனக்கு பின் வருகிறவரை கண்டல் அப்படி சொல்லலை, பின் வருகிறவர்களை கண்டுன்னு இல்லை. என்னென்ன இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, இவர் சொல்கிறாரு இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். எங்கேப்பா தங்கியிருக்கிறீங்க, போதகரே எங்கே தங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல தங்கியிருக்கிறீங்க கேட்குறாங்க. கூடவே வராங்க. அவர் என்ன சொல்கிறாரு? வந்து பாருங்கள், நீங்கள் வாங்க, வந்து நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், வாருங்கள், பாருங்கள், திரும்ப திரும்ப வரும், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 2வது ஆள் அவர் யார் தெரியுதுங்களா? 2வது சீஷனுடைய பேர் தெரியுங்களா? சொல்லுங்கள், நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். ஒருத்தன் அந்திரேயா, இன்னொருத்தர் பேதுருவா? பேதுரு இல்லை. ஒருத்தர் 2 பேர் பின் செல்லிட்டு போகிறாங்க. ஒருத்தர் அந்திரேயா, இன்னொருத்தர் சொல்ல மாட்டேறீங்களே. சீமன் போதர அவர் தான். இவங்க 2 பேர் தான். ஒருத்தர் போய் அந்திரேயா போய் சொல்கிறார், மேசியாவை பார்த்தோம், வந்து பாருங்கள். இன்னொருத்தர் வந்து இல்லை, யோவான். இன்னொருத்தர் யார்? யோவானுக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, அவரை பற்றி சொல்லவே மாட்டார். அவருடைய வேலை என்னென்னா, இயேசுக்கு பிரியமாக இருந்தவன் யார்? அவர் தான். அவர் எழுதும் போது இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். பைபிள் படிக்கும் போது இப்படிலாம் யோசிக்கணும். இப்போ நான் கூட யோசித்தேன் பாருங்கள், பின் செல்லுகிறதை கண்டு, பின் வருகிறதை கண்டு, பின் செல்லுகிறதை கண்டு. ஸோ யோவானுடைய மைண்ட் செட் அப்படி தான். அவரை பற்றி ரொம்ப பெருசாக எழுத மாட்டார். இயேசுக்கு பிரியமாக இருந்த ஒருவன் அப்படின்னா அவர் தான். அது அவரை பற்றி எழுதலை. சொல்கிறார் 2 பேர்ன்றார். ஒருத்தர் சொல்லிவிட்டு தன்னை சொல்லவே இல்லை. தன்னை மறைத்து மறைத்து வாழக்கூடியவர் அவர். 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. இப்போ தான் அவங்க அந்த விஷயத்துக்கே வராங்க. இஸ்ரேல் ஜனங்க எதுக்காக ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மேசியாவை நாங்கள் பார்த்துட்டோம்பா, வந்து பாருங்கள், மேசியாவை நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு இருதயம். மேசியாவை நாங்கள் பார்த்துட்டோம், நீங்களும் வந்து பாருங்கள். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். ராஜாவை இவங்க பார்த்துட்டாங்களாம், மேசியா தான் ராஜா இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் வாங்க 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 வாங்க, ராஜாவை பார்த்துட்டோம், நம்ம இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தோமே, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வருவார், மேசியா வருவார்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோ ஆணித்தரமாக எப்படி சொல்கிறீங்க? சொன்னவர் சாதாரண ஆண் இல்லை, யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் வச்சு சொல்கிறார் ஆண்டவர். ஐடென்டிஃபிகேஷன், அது ஒரு ப்ரூஃப் கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யோவான் தீர்க்கதரிசினால் அடையாளம் காண்பிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் சொல்கிறது தப்பாக இருக்குமா? தப்பாக இருக்காது. இவங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, இவர் தான் மேசியா, வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைக்கு, தேவ சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? வந்து பாருங்கள் என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாயிலும் வர வேண்டும். ஹல்லேலூயா. மேசியா தான், ராஜாதி ராஜா தான், அவர் நம்ம மத்தியிலும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவரை வந்து பாருங்கப்பா. இவங்க செஞ்ச ஊழியமே அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. பெரிய அவங்களுக்கு வல்லமை நிறைந்தவர்கள், வரங்கள் நிறைந்தவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தெரிஞ்ச காரியம் என்ன? வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக ஊழியம் எந்த காலத்தில் அதிகமாக செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 16-17 வயசில் இருக்கும்போது நான் நிறைய ஊழியம்னா இந்த மாதிரி பிரசங்கம் ஊழியம் இல்லை, வர்ஷிப் பண்ணுறது, பாட்டு பாடுறது, மைக்கை பிடிக்கிற ஊழியில் எனக்கு ரொம்ப பயம். மைக்கை பிடிச்சி பேசினோன்னா கை காலெலாம் ஓடி போயிடுவேன். எனக்கு அது வராது, இனி வரைக்கும் எனக்கு வராது தான். ஏதோ ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் பலப்படுத்திகிட்டு இருக்கார். அப்போது என்னுடைய வேலையே என்னென்னா, யாராவது ஒருத்தரை பார்த்துட்டேன்னா அவங்கள எப்படியாவது வம்படித்து தொல்லை பண்ணி ஜெபத்துக்கு கூப்பிட்டு போயிடணும். இதுதான் வேலை. ஒரு இடத்துல ஜெபம் நடக்குது, நீ வா,
ரொம்ப நல்லாயிருக்கும், ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறாரு, நீ வந்தால் உனக்கே பிடிச்சிடும் பாரு. என் தொல்லை தாங்க முடியாமல் வருவாங்க. என் கூட படித்த பசங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் தொல்லை தான், என்னடா இப்போ பாரு இதை கூப்பிட்டுட்ருக்காங்க, வேலையே இல்லை. அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த டைமில் செல்ஃபோன்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஜபத்துக்கு கூப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன். நடந்தே போனோம். அது பக்கத்து ஊரில் நீலாங்கரைன்னு சொல்லுவாங்க, வெட்டுவாங்க, நீ ஈஞ்சம்பாக்கம், நடந்து தான் போவேன். நடந்து போய் ஜபம் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்றதுக்காக போவேன். அவ்வளோ தூரம் போனால் வீடு பூட்டியிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் திரும்பி வந்துடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே வீட்டுக்கு திரும்ப நடந்து போவேன். எப்படியாவது கூப்பிடணும், எப்படியாவது ப்ரேயரை கூப்பிட்டு போகணும், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அந்த ஆசை, அந்த வைராக்கியம் விடவே இல்லை. அந்த டைமில் தான் நிறைய எத்தனையோ வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த டைமில் நிறைய பேர் ஞானஸ்தானம்லாம் எடுத்தாங்க, வந்துடுவாங்க. ஒரு பையனுக்கு அப்படி தான் சுவிசேஷம் சொன்னேன். பிராமின் பையன், என் கூட படித்த பையன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட படித்தவன். அப்படியே இருக்கும்பொழுது ஒரு +1 என்னமோ வரும்பொழுது, +1 +2 அந்த டைம் வரும்பொழுது வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்கிறேன். ஒரு ரோட்டு ஓரத்தில் நின்று வண்டியில் வாகனங்கள்லாம் போகிற இடத்துல நான் ரொம்ப வருஷமாக, ஒரு 2 வருஷமாக அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன். அதை கேட்குறான், இதை சொல்கிறாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப ஆணித்தரமை, இப்போ என்ன எதுக்குமே இது பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு நியாய தீர்ப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். நியாய தீர்ப்பு பேசினே அவனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அது இப்படிலாம் இருக்குதா பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகள் மூலமாக தொட்டு அன்றைக்கி அவன் வாயை திறந்து சொன்னான், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொன்னேன். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு பிராமின் பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்னையிலேருந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எனக்கு அவ்வளோதான் தெரியுது, இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டான், என்ன அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம ஒன்றும் சர்ச்சு வச்சு நடத்தலை, சபை கிடையாது, எதுவும் கிடையாது. சின்ன பையன் தான், எனக்கு ஒரு 16-17 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், அப்போ யோசிக்கிறேன், இவனை எப்படியாவது இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவர் அங்கிள் சொன்ன, அங்கிள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டான், அவங்க உங்ககிட்ட கூட்டின்னு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லி, நீ வான்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். நீ வா, அவர் இன்னும் ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லுவார், உன் நல்லா டீச் பண்ணுவார்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். எதுக்குண்ணா, வந்து பாரு, வா, வந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும். கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டேன். அப்படியே ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அவரும் நிறைய காரியங்களை பைபிள்னு சொன்னார். எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஞானஸ்தானமே எடுத்துட்டான். எடுத்துட்டு அவனால் சும்மா இருக்க முடியல. இப்போ வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனான் அவனால் இப்போ என்ன பண்ண முடியல, சும்மாவே இருக்க முடியல. அவன் வீடு சூழ்நிலையே மாறிப்போச்சு. அவங்க அம்மா வந்து ரொம்ப அந்த இந்து பாரம்பரியத்தில் பயபக்தியாக இருக்கக்கூடியவங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க தம்பி ஏற்றுக்கொண்டான், அவங்களுடைய தகப்பனார் முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தான் தெரியுங்களா, இவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர ஆரம்பித்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நீ வா, ஏசப்பா பற்றி உனக்கு நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு வருவான். அப்படி கூப்பிட்டு வரும்போது அவனை கூப்பிட்டு போயிட்டு பீச்சில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுறது, வேறு எங்கள் வீட்டு மாடி மேலே உட்கார்ந்து பேசுறது, இப்படி ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல 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 நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்தது. நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தாகம், ஒரு வைராக்கி, இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு பாருங்கள். மேசியாவை பார்த்துட்டாங்க, இவங்களால் சும்மா இருக்கவே முடியல. நீ வா, நீ வந்து பாரு, மேசியா நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் பார்த்த இந்த மேசியாவை நீங்களும் பார்க்கணும். எத்தனை பேர் நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. வந்து பாருன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை குருத்தோலை ஞாயிறு அன்று ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய தீர்மானத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். நம்முடைய தீர்மானம். மேசியா ராஜாதி ராஜாவாக வராரு. எப்படி வராரு? கழுத மேலே வராரு. ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாக வருகிறார். அவர் மேசியா தான். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் மேசியான்னு. அந்த மேசியா வந்து பாருங்கள் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம எத்தனை பேர் கூப்பிட போகிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, இயேசு அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வண்டைக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
அந்த 1வது அதிகாரத்தில் வேகமாக வாசித்து முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். 42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாடி வா. யார் வந்து பாருன்னு சொல்ல முடியும்னா, நல்லா கவனிங்க, யாரால் சொல்ல முடியும்னா, யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யார் இயேசு நடந்த அந்த பாதையில் கடந்து செல்லுகிறார்களோ அவர்கள் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இயேசு சென்ற பாதை என்ன? அவர் ஜெபத்தின் பாதை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிதாவுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தின் நோக்கத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இவ தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பின் செல்றதுன்னா அவர் சென்ற அந்த பாதையில் நம்ம கடந்து செல்வது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடுமாற்றங்க என்னென்னா, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்க மாட்டோம், அந்த அந்த அக்கினி நமக்குள்ளே இருக்காது. ஆனால் மற்றவர்களை பார்த்து வந்து பாருங்க அப்படி சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவனாக இருந்தால், இயேசுவை நேசிக்கக்கூடியவனாக இருந்தால், இயேசுவின் மீது ஒரு தீராத ஒரு அன்பு உள்ளவனாக இருந்தால் என்னால் சொல்ல முடியும், வந்து பாருப்பா, வந்து பார். அந்த அக்கினி நம்மளை சும்மா விடாது. இந்த பிலிப்பு என்ன பண்ணுறாரு? வந்து பார். அவருடைய ஊழியமே வந்து பார் என்ற ஊழியம்தான். 44. பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகி பெத்சாயிதா பட்டணத்தன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரத்தூரனும் ஆகிய இயேசுவா என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார். நீ வந்தால் தான் தெரியும். உட்காந்த இடத்துலையே கேள்வி கேட்டிருந்தா எப்படி தெரியும்? நீ வந்து பாருப்பா, வந்தால் தான் உனக்கு தெரியுன்றார். ஏசு நாத்தான்வேலை தம்மிடத்து. ஆனால் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஏசு தான் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிறார். யார் வந்தாலும் எல்லாரையும் பற்றி சொல்லிடுறார். ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? தீர்க்கதரிசியானவர். ஏசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னது? தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசியானவர். பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தீர்க்கதரிசியானவர். அவர்கிட்ட அந்த பவர் இருந்தது, அந்த வல்லமை இருந்தது. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணியிருந்தாரா? அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனால் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து பூமியில் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றவர்களாக, அக்கினியை பெற்றவர்களாக இருந்தால் நம்மளும் சொல்லலாம், வந்து பாருப்பா. வந்தால் தானேப்பா தெரியும். அந்த அக்கினி இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. சொல்கிற வந்து பாருங்க. இப்போ நாத்தான்வேல் வரும்பொழுது டக்குன்னு சொல்கிறார் பாரு, ஏசு நாத்தான்வேலை தம்மிடத்து வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் ப்ராஃபஸி சொல்கிறாரு. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திருமத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன்மான்றார். ஆவிக்குரிய கண்கள் அதை பார்க்குறாரு. அதற்கு நாத்தான்வேல் அப்படியே சரண்டராகிறார். ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இப்போ தெரியுது, நீங்கள் சும்மா சொல்லலை, இவ்வளோ தெரியுது உங்களுக்கு, நீங்கள் தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன்றான், சரண்டர் ஆயிடுறான். இவங்கெல்லாம் மேசியான்னு சொன்னாங்க, இவங்க வேலை என்ன, அவ்வளோதான் இவங்களுக்கு தெரியும், வந்து பாருன்னு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா மேசியான்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்குது. அங்கே வல்லமை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அங்கே இருக்குது. அப்போ சொல்கிறாரு, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறார்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கடைசி வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு, வானம் திறந்துருச்சு. இது முதல் தேவ தூதர்கள் மனுஷர். கடைசி வசனம் வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க கடைசியா, லாஸ்ட் வசனமா? வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜா
அவர் இப்போது நமக்குள்ள எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள மேசியாவாக, கிறிஸ்துவாக, ராஜாதி ராஜாவாக நமக்குள்ளே இருக்கிறாரு. ஒரே ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சிந்தனையோடு வீட்டுக்கு போங்க. என்னென்னா, இந்த இயேசு ராஜாவுக்கிட்ட நான் நிறைய பேர் கூட்டுட்டு வரணும். தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. கூட்டுட்டு வர்ற ஆளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினோட வல்லமையினால் நிறைந்திருக்கணும். அதனால தான் சொல்லிட்டாரு, வானம் திறந்துருச்சுப்பா, இனி பிரச்சனை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து தங்கிட்டு போகல, உனக்குள்ளே நிரந்தரமாகவே இருக்கிறார். உனக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ளே அந்த வல்லமை இருக்குது, கிருபை இருக்குது, ஆற்றல் இருக்குது, அக்கினி இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ என்ன பண்ணணும்? இயேசுவை, கிறிஸ்துவை வந்து பாரு. வந்து பார்க்கணும். எங்கே இருக்கிறாரு இப்போ? அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள்? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு வந்து இந்த உலகத்துக்கு ஒளியாக இருந்தார். இப்போது நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக, இந்த சபை வந்து ஒளியாக இருக்குது. நம்மளை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவ அவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்படிக்கு நாம் அவரிடத்தில் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டிய ஊழியத்தை செய்ய வேண்டும். வந்து பார் என்று சொல்லுகிற அந்த பிலிப்பினுடைய ஊழியத்தை நம்ம எல்லாம் செய்யும் பொழுது தேவ நாம மகிமைப்படும், தேவராஜ்யம் கட்டப்படும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஒரு சின்ன ஒரு ஜெபம் எல்லாரும் ஏறெடுக்கலாம். தயவுசெய்து அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அந்த பிலிப்பு செய்தது போல் வந்து பார் என்று அப்பா மேசியாவாகிய உம்மிடத்தில், கிறிஸ்துவாகிய உம்மிடத்தில் ஜனங்களை நாங்கள் நடத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் அப்பா ராஜாதி ராஜாவாய் நீர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே சோதரி, எங்களுக்குள்ளே இருக்கிற உம்மை ஜனங்கள் காணும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜ். அவர்கள் உம்மண்டைக்கு நாங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தர் எங்களை நிறைத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து நீ கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமை ஆட்டு சக்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.